உங்க பிறந்த நாளுக்கு போஸ்ட் அடிச்சு ஓட்டினீங்களே, நிரந்தர முதல்வரா இருந்தா தைரியமானவங்களா சீமானவங்க கூட ஒத்த நின்னு பாருங்க. அவரு நிப்பாரு. இன்னும் கூட சொல்றேன், வர சட்டமன்ற தேர்தல் 234 தொகுதிகள்லயும் தனியா நிப்பாரு, வேட்பாளர்கள் நிப்பாரு. வெற்றியா இருந்தாலும் சரி தோல்வியா இருந்தாலும் சரி அது அவங்களோடது. திமுக வெற்றியா இருந்தாலும் சரி தோல்வியா இருந்தாலும் சரி, எத்தனை கட்சி கூட்டணிங்க அத்தனை கட்சி வருது. நட்டமா இருந்தாலும் சரி தோல்வியா இருந்தாலும் சரி அவங்க ஒருத்தரை தவிர யாருமே பேசாலி இல்ல. தோத்தாலும் அவருக்கு தான், ஜெயிச்சாலும் வெற்றி சீமான் ஐயா மட்டும்தான். நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சி மட்டும் தான் சொந்தமா இருக்கு. ஸ்டாலினா இருந்தாலும் சரி, ஐயா கலைஞர் அவர்களா இருந்தாலும் சரி, ஐயா விஜய் அவர்களா இருந்தாலும் சரி, இங்க இருக்க யாருக்குமே பேசாலி கிடையாது. அந்த காலத்திலே ஐயா அம்மா ஜெயலலிதா அவர்கள் தான் அசைக்க முடியாத தலைவரா இருந்தாங்க. இப்ப கூட அசைக்க முடியாத தலைவர்னா அம்மா ஜெயலலிதா அவர். அதுக்கடுத்து ஐயா சீமான் வராது. 234 தொகுதியிலையும் தனியா ஆள் இறக்கி 170 தொகுதி மேல ஜெயிச்ச ஒரே ஆளு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான். வேற யாராலும் இந்த சாதனை எல்லாம் பண்ண முடியல. திமுக கூட்டணி இல்லாம வந்து பாரு சொல்லுங்க, 150 ஓட்டு கூட வாங்க.